வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். வழக்கமாக குழந்தைங்க மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியஸான விஷயங்கள் தான் எப்போவுமே பேசிகிட்டு இருப்போம். பட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த உணவு முறைகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போது நம்ம உணவு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய WHO ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 6 மாதம் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு. ஸோ பிறப்புலேருந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால். இது வந்து மொதல் விஷயம். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வயசு வரைக்கும் தாய்ப்பாலோடு சேர்த்து மற்ற உணவு வகைகளையும் சேர்க்க சொல்லி உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்கு உண்டான பீரியட், உணவு கொடுக்கக்கூடிய இந்த பீரியட் பேர் வந்து வீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பால் குடிக்குது. இந்த பால் வந்து உணவு குழாய்க்குள்ள அழகாக போகிறப்போ இந்த குழந்தை செய்கிற ஒரே விஷயம் முழுங்கிறது மட்டும்தான். உணவை மெல்றதோ ருசிக்கிறதோ வாய்க்குள்ள எப்படி வச்சு உருட்டுறதோ இந்த வேலை கிடையாது. இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் இட்லி சாப்பிட்ருப்பீங்க. அந்த இட்லி எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னா உங்கள் மனசில் அது வந்து பல வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம், அது பதிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இதை குழந்தைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போகிற சமயத்தில் எந்தெந்த உணவுகள் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா அந்த குழந்தை வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இதே குழந்தை அம்மா எனக்கு இது வேண்டாம், அம்மா எனக்கு அது வேணாம் அப்படின்னு யோசிக்காமல் அழகாக எல்லாத்தையும் எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது முதல் உணவுகள் எல்லா அம்மாங்களும் கேட்குறது, எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம். இப்போ 6 மாத காலகட்டத்தில் குழந்தைக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல சில விஷயங்கள் நம்ம கிளியராக வச்சுக்கணும். ஒரு ஆட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டத்துக்கு உண்டான விதிமுறைகள் இருக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ 1 வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு உப்பு கொடுக்கக்கூடாது. 1 வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு சர்க்கரை கொடுக்கக்கூடாது. 1 வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கக்கூடாது. 1 வயசுக்கு முன்னாடி குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுக்கக்கூடாது. இப்போது சர்க்கரை கொடுக்கக்கூடாதுன்றப்போ மற்ற பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, கருப்பட்டி கொடுக்கலாமா, வெல்லம் கொடுக்கலாமா அப்படின்னு. இல்லை. அதே மாதிரி உப்பில் எந்த விதமான உப்பும் சேர்க்கக்கூடாது. 3வது விஷயம் நான் சொன்னது பசும்பால். பசும்பால் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு விலங்கோட பாலையும் கொடுக்கக்கூடாது. கழுதைப்பாலாக இருக்கட்டும், ஆட்டுப்பாலாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசும்பால் பசுக்கு, ஆட்டுப்பால் ஆட்டுக்கு, கழுதைப்பால் கழுதை. உப்பும் சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமாக கடந்த 10-15 வருஷத்தில் என்ன கற்றுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு பழக்கங்கள்னால சீக்கிரமாக சர்க்கரை நோயோ இல்லை உடல் பருமன் வர்றதுக்கும், அப்படி இல்லைன்னா இதய நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் அறிவியல் கண்டுபிடிப்பு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறோம். நான் லாஸ்ட்டு சொன்ன விஷயம் பிஸ்கெட். ஏன் பிஸ்கெட் கொடுக்குறது? நிறைய பாட்டிங்க இங்கே வர்றப்போ என்கிட்ட வந்து சண்டையே போடுவாங்க. நாங்களும் அதை கொடுத்தாலும் இப்போ வளர்த்தோம், எங்கள் குழந்தைங்களும் ஒன்றுமே ஆகலைன்னு. ஒன்றும் ஆகலை. ஆனால் இன்றைக்கி 30 வயசுக்காரங்க ஹார்ட் அட்டாக்னு வராங்க, 40 வயசுக்காரங்க ரத்த அழுத்தம்னு வராங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த உணவு பழக்கங்கள் ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் நீங்கள் அதை தான் சொல்லுது. நீங்கள் அன்றைக்கி தப்பாக உணவு சாப்பிட்டீங்க, இன்றைக்கி அதற்கான விலையை கொடுக்குறீங்க அப்படின்றது தான் அறிவியல் உண்மை. ஸோ இந்த 4 விஷயங்களை மறக்காமல் செய்யலாம். உணவுகள் அப்படின்னு கொடுக்குறப்போ முதல்ல வந்து அரிசி. நம்ம உணவில் வந்து அரிசி தான் முதன்மையானது. ஏன் அரிசி கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் உணவில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி. அரிசியை பொறுத்த வரைக்கும் உலகத்துலேயே ஒரு 15-16 பேர் தான் வந்து அலர்ஜின்ற அந்த ரைஸ் அலர்ஜி வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். ஸோ முதல்ல வந்து எடுத்தோன்னே ரைஸ் தான். அரிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸு, சிவப்பரிசி, கைக்குத்தரிசி, ப்ரௌன் ரைஸ்னு எந்த விதமான ரைஸும் கொடுக்கலாம். வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதையே நல்லா வடித்து அதில் கொஞ்சம் தாய்ப்பாலோ, அப்படி இல்லை அப்படின்னா கஞ்சி மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வாரத்தில் முதல் வாரத்தில் பொதுவாக தினமும் ஒரு தடவை 1 நாளைக்கு நீங்கள் ரைஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். 2வது வாரத்துலேருந்து 2 வேளை, 3வது வாரத்துலேருந்து 3 வேளை அதிகப்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பருப்புகள், அது பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்புன்னு எந்த பருப்பாக இருந்தாலும் ரைஸோடு சேர்த்து கொடுக்கலாம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீர் காய்கறிகள், அதில் வந்து சுரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கிறதோடு இல்லாமல் ஜூஸும் கொடுக்கலாம். குழந்தைங்க ஜூஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஜூஸும் கொடுக்கலாம். ஜூஸில் வந்து 50% ஜூஸும் 50% தண்ணியும் கலக்கணும். லாஸ்ட்டாக இந்த முளைக்கட்டின பயிர்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம், அதையும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு, இது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 6 மாதத்துக்கான மொத்த உணவுகள். இந்த உணவுகள்லாம் கொடுக்குறப்போ நீங்கள் நல்லா மசிச்சு மையாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 7ஆம் மாதத்தில் நீங்கள் உணவு மாறுறப்போ 6ஆம் மாதம் கொடுத்த உணவுகள் மட்டுமல்லாமல்
7ஆம் மாதத்தில் நீங்கள் மற்ற உணவு வகைகளை சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி உணவுகள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாரம்பரியம் மட்டுமல்லாமல் குழந்தைக்கு செரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பொதுவான சத்து மாவுன்னு சொல்லக்கூடிய எல்லா மாவு கலவையை 7 மாதத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு உணவு செரிக்கிறதுக்கு. 8ஆம் மாதத்துலேருந்து கீரை, கோதுமை, 9ஆம் மாதத்துலேருந்து முட்டை, 10ஆம் மாதத்துலேருந்து அசைவ உணவு வகைகள். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். உணவு பருத்தியோட அளவை ஒவ்வொரு மாதமும் அதிகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ தான் குழந்தை முழுங்குறப்போ ரொம்ப ஈஸியாக முழுங்கும் ஆரம்பிக்கும். 1 வயசுக்கு மேலேயும் நீங்கள் வந்து மசிச்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இதே நல்ல உணவு, நல்லா நறுக்குன்ற உணவு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க முழுங்கிறதுக்கு சிரமப்படாமல் நல்லா முழுங்குவாங்க. பின்ன காலகட்டத்தில் 1 வயசுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பின்னாடி ஓடி 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 சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த அவஸ்தை கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அதிகமாக நான் பேசுகிறேனாலும் உங்களுக்கு அடிப்படைகள் என்னன்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். தயவுசெய்து நான் சொன்னதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உப்பு வேண்டாம், சர்க்கரை வேண்டாம், பசும்பால் வேண்டாம், பிஸ்கெட் வேண்டாம். 1 வயசுக்கு முன்னாடி மற்ற உணவுகளில் படிப்படியாக அறிமுகப்படுத்துங்க. ஈஸியாக குழந்தைய சாப்பிட வைக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லாமல் உங்கள் வண்டி ஸ்மூத்தாக போகும். தேங்க்யூ.